என்னோட அப்பா நீ ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும்னு சொல்லி சொல்லியே வளர்த்தாரு. அவருக்கு போலீஸ்னா அவ்வளோ விருப்பம். காலத்தோட சூழ்நிலை என்னால போலீஸ் ஆபீசரா ஆக முடியல. டேய் சரவணா ஏதாவது பேசுறா? என்ன சரவணன், நர்வஸா இருக்கீங்களா? இங்க இருக்கவங்க எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, தெரிஞ்சவங்க தான். ரிலாக்ஸ்டா பேசுங்க. மன்னிச்சிருங்க. திடீர்னு என்ன பேசுறதுன்னு தெரியாம போச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த போட்டியில நான் போய் கலந்துக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் ரெண்டு பேர் முக்கியமான காரணம். ஒன்று என்னோட மனைவி சந்தியா, அவங்களால இங்கே வர முடியல. அவங்க தான் இப்படி ஒரு போட்டி இருக்குன்னு சொல்லி என்ன வற்புறுத்தி கலந்துக்க வச்சாங்க. அதே போல நான் அந்த போட்டியில் ஜெயிக்க இன்னொரு முக்கியமான காரணம் எங்க அம்மா. எனக்கு எல்லா வகையிலையும் ரொம்ப துணையா இருந்து நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு மனசாரம் வேண்டிக்கிட்டவங்க எங்க அம்மா. இவங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்காது. மற்றபடி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்கும் என்னோட நன்றி. அர்ச்சனா, என்ன இப்ப எப்படி இருக்கு உனக்கு? இப்ப பரவாயில்ல. சந்தியா போட்டு கொடுத்த லெமன் ஜூஸ் தான் கொஞ்சம் தெளிவாக்கி இருக்குது. இப்ப பரவாயில்ல. செந்திலு, அப்புறமா நீ வெளியில போனா இவ உடம்புல சத்து இருக்கா என்னன்னு கொஞ்சம் டாக்டர் கிட்ட பாத்துட்டு வந்துரு. மா, அவளுக்கு என்னம்மா, எல்லாம் நல்லா தான் இருக்கும். டேய், சொல்றத செய். சரிம்மா, நான் கூட்டிட்டு போறேன். கடைசி வரைக்கும் சந்தியா அங்க வரவே இல்லையே. ஏன் அவ்வளவு வேலையா என்ன? அதான் அர்ச்சனா சொல்றாளே, அவ இவளை கவனிச்சுக்கிட்டான்னு. ஆனா சரவணன் அங்க மேடையில சரியாவே பேசலல்ல. இன்னும் கலக்கலா பேசுவாருன்னு எதிர்பார்த்தேன். நீ மட்டுமா? வந்திருந்த எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. அவன் ஏதோ கடமைக்குன்னு பேசிட்டு வந்துட்டான். மேடை பேச்சுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது எல்லா நேரத்திலயும் நினைச்ச மாதிரி எல்லாம் பேசிட முடியாது. அவனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசு தானே. மொத்தத்துல நம்ம ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து சரவணனுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, அதுல என்ன சந்தேகம் இருக்கு? சரி சரி, ரொம்ப நேரம் அங்க உட்கார்ந்து இருந்ததுல எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே அசதியா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் போய் படுக்க போறேன். சரிம்மா. நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். இல்லைங்க, இங்க அர்ச்சனாவுக்கு சொன்னாங்க. எனிவே, ஐ அம் so happy for you. Hearty congratulations for this award. என்னை ஜெயிக்க வைக்கணும், மேடை ஏற்றி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களே. இந்த மாதிரி உங்களுக்கு ஆசை, கனவு, லட்சியம் ஏதாவது இருக்கா? நான் எது கேட்குறேன்னா, ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் நிறைவேறாத ஆசை ஒன்று இருக்கும். அதை நிறைவேற்றிக்க ஒரு நாள் வரும்போது அதை விட்டுறக்கூடாதுன்னு அன்னைக்கு நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க. அப்போ உங்களோட நிறைவேறாத ஆசை என்ன?
இவரையே இத்தனை நாளா இல்லாம திடீர்னு இப்படி கேட்குறாரு? அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாரு. எதுவும் தெரிஞ்சிருச்சா? கேட்குறேன்ல, அமைதியாவே இருக்கீங்க. ஆ, ஆ, அது சின்ன வயசுல எல்லாருமே நான் இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவோம்ல. அப்படி நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ஐயோ, அடுப்பை நான் ஆஃப் பண்ணாம அப்படியே வச்சுட்டு வந்துட்டேங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஏங்க, என்னங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இருங்க, நான் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. சரி, ஏங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு வாழைக்காய் பச்சை போட்டு தரலாம்னு நினைச்சேன். நீங்க அவார்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதுக்கு கடலை மாவு இல்ல, வாங்கிட்டு வந்துடுறீங்களா? நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? வாழைக்காய் பஜ்ஜி வைக்கட்டுமா, கடலைமா வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு பிடிக்கும் தானே? என்கிட்ட நீங்க உண்மையை பேசினா கூட தாங்க பிடிக்கும். ஆனா சொல்ல மாட்டேன்றீங்க. அப்ப நான் நினைச்சது கரெக்டு தான். இவர் கரெக்டா என்னோட போலீஸ் கனவை பத்தி தான் கேக்குறாரு. எப்படியோ தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க சொல்ல மாட்டீங்க. சச்சா, ஏங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப சொல்லுங்க, உங்களுக்கு கனவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப சொல்லுங்க, உங்க கனவு என்ன, லட்சியம் என்னன்னு சொல்லுங்க. அது திருச்செந்தூர் கோவில் இருக்குல்ல, அது இங்கிருந்து ஒரு வாட்டியாச்சும் பைக்ல போகணும். பைக்ல? அவ்வளவுதானா? இன்னொன்னு கூட இருக்குங்க. அத்தை சின்ன வெங்காயம் இந்த பூண்டெல்லாம் போட்டு ஒரு வத்த குழம்பு வைப்பாங்கல்ல, நீங்க கூட அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்களே, அதே போல நானும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். உங்களுக்கு பொய் சொல்ல வரலங்க. நான் எனக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்ககிட்ட நான் ரொம்ப வெளிப்படையா பகிர்ந்துக்கிறேன்ல. ஆனா நீங்க பல விஷயத்த என்கிட்ட மறைக்கிறீங்க. ஏன்னு தான் எனக்கு புரியல. என் மேல இன்னும் நம்பிக்கை வரலையா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எனக்கு எதுவுமே புரிஞ்சுக்க முடியலங்க. அதுக்காக உங்க கனவு லட்சியத்தை மறைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இல்லைங்க, எங்க என்ன மன்னிச்சிருங்க சரவணன். எத்தனையோ நாள் என்னோட கனவை பத்தி உங்ககிட்ட பேசலாம் நான் தவிச்சிருக்கேன். ஆனா இப்ப நீங்களா வந்து கேட்கும்போது அதை பத்தி பேச முடியாத சூழ்நிலையில இருக்கேன். வேற வழி இல்லை. இந்த வாழ்க்கை பிரச்சனை இல்லாம போகணும்னா என் கனவை எனக்குள்ளேயே புதைச்சுக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை. ஒரு வழியா சந்தியாவை பாராட்ட விழாக்கு போவிடாம தடுத்தாச்சு. அவ தோக்குற ஒவ்வொரு நொடியும் எனக்கு சந்தோஷம்தான். அவளை இந்த வீட்டுல மொத்தமா தோக்கடிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என் வயிற்றுல வளர்ற இந்த குழந்தை. என்னதான் இன்னைக்கு சண்டையில குழந்தைய பத்தி கையில கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு போன்னு அவர் சொன்னாலும் கண்டிப்பா இதெல்லாம் மறந்துடுவாரு. குழந்தையோட முகத்தை பார்த்தா அவரே மாறிடுவாரு. தான் நடக்கும். அத்தையும் அதே மாதிரிதான். அதனால எவ்வளவு சீக்கிரம் இந்த குழந்தை பிறக்குதோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு நல்லது. எப்படி பார்த்தாலும் சந்தியாக்கு இப்போதைக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இனிமே அவ கன்சீவ் ஆனாலும் எனக்கு அப்புறம் தான் குழந்தை வரும். அதனால இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு நான் பெத்ததாதான் இருக்க போகுது. அந்த வகையில நீ கொடுத்து வச்சு விடிய அர்ச்சனா. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, பிறக்க போறது ஆண் குழந்தையா இருந்தா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குடும்பத்தை கட்டியால ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு ரொம்ப பூரிச்சு போயிடுவாங்க. பிறந்ததான் பிறந்துச்சு, ஆனா பொண்ணுதான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆமா, அந்த கிழவி சொன்ன மாதிரி தான் மத்த எல்லாரும் நினைப்பாங்க. அதனால அதுக்காகவாது எனக்கு பிறக்க போறது ஆண் பிள்ளையா இருக்கணும். இனிமே ஆம்பளை சாமியை மட்டும்தான் கும்பிடணும். ஆண் குழந்தைங்க போட்டோவா வாங்கி மாட்டணும். இதே நினைப்பா இருந்தா கண்டிப்பா இதான் நடக்கும். ஏங்க, ஃபங்க்ஷன்ல நல்லபடியா முடிஞ்சுதா? அதான் நீ கடைசி நேரத்துல தலைவலி மயக்கம்னு சொல்லி சந்தியா நீ வரவிடாம பண்ணிட்டியே. ஏங்க, நான்
என்னமோ நடிச்ச மாதிரி சொல்றீங்க. நிஜமாவே எனக்கு உடம்பு முடியலங்க. ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. அதான் தெம்பா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு தானே இருக்க. சரி அதெல்லாம் விடுங்க. நம்ம அப்புறமா இந்த பொம்மை, இந்த போட்டோ, இந்த ஓவியம் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த கடைக்கு நம்ம போலாமா? எதுக்கு? இல்லங்க, நம்ம ரூம்ல குழந்தை போட்டோவா மாட்டி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான். போலாம் போலாம். ஆமா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா ஓகேவா இல்ல பெண் குழந்தையே ஓகேவா? அது என்னடி பெண் குழந்தையே? எல்லா குழந்தையும் ஒண்ணுதான். ஒரு பொண்ணு நீ எப்படி யோசிக்கிற? இந்த மாதிரி உங்க அம்மா யோசிச்சிருந்தா நீ இருந்திருப்பியா? ஏதோ சும்மா கேட்டேங்க. எல்லா குழந்தையும் ஒண்ணுதான். உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலடி. என்னமோ போ. சொல்லுங்க மச்சான், சந்தியாவை பத்தி சொல்லுங்க. அவங்களோட சின்ன வயசு ஆசை என்ன, அவங்களோட கனவு என்ன, அவங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். இது சந்தியா தான் எழுதினாங்க. அவங்க எழுதும் போது நான் பக்கத்தால் தான் இருந்தேன். ஆனா இதை தான் எழுதினாங்கன்னு அப்ப எனக்கு தெரியாது. எப்படியும் அந்த லெட்டரு கை மாறி என்கிட்ட வந்துருச்சு. நான் படிக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்போ இவ்வளோ காலமா அவங்களோட கனவை மனசுக்குள்ளே போட்டு போட்டி வச்சுட்டு தான் சந்தியா என் கூட இருந்தாங்க. அது எவ்வளோ பெரிய வேதனை, வலி. அது என்கிட்ட சொன்னா என்ன மச்சான்? சொன்னா நான் சந்தோஷமா ஏத்துப்பேன்னு சந்தியாக்கே நல்லா தெரியுமே. அப்படி இருந்தும் ஏன் அவங்களுக்குள்ளே வச்சு புதைச்சு வைக்கணும்? அப்ப என் மேல இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை வரலையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள்ள. அவ சொல்லணும்னு நினைப்பா. ஆனா வீடு குடும்பம் அட்டை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லாம விட்டுருவான். நான் அமெரிக்கால இருந்தப்போ எத்தனையோ வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லு சொல்லு, அட்லீஸ்ட் சரவணன் கிட்டயாவது சொல்லு, உன் கனவை பத்தி சொல்லுன்றது சொல்லியிருக்கேன். சரி இப்போதைக்கு வேண்டான்னு அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு வந்தா. கடைசியில இப்படி போலீஸ் கனவை தனக்குள்ளேயே புதைச்சிக்கிறேன்னு இந்த முடிவு எடுத்திருக்கிறான்னு தெரிஞ்சப்போ நான் அப்படியே சுக்குநூறா நொறுங்கிட்டேன் சார். அன்னைக்கு என் குழந்தைக்கு பேர் சூட்டு விழா நடந்தப்போ எதிர்ச்சியா இந்த பேப்பர் வந்து என் கையில வந்து சிக்கிச்சு. அப்பதான் சந்தியாவோட இந்த முடிவை பத்தி எனக்கே தெரியும். என்ன பண்றதுன்னே தெரியல. நேரடியா உங்ககிட்ட வந்து பேசவும் தயக்கம். அதனால்தான் உங்க பார்வையில படுற மாதிரி உங்களுக்கு கொடுத்த தாம்பூல பையில இதை வச்சு நான் உங்களுக்கு அனுப்புனேன். என்ன மச்சான் நீங்க? சந்தியா தான் என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறாங்கன்னா நீங்களாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அவளை மீறி இந்த விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுக்கிறது நல்லா இருக்காது மச்சான். சரி, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. சந்தியாவோட கனவை பத்தி கேட்டேனே. எவ்வளவு தடங்கள் வந்தாலும் கஷ்டப்பட்டு எப்படியாவது என் கனவை நான் அடைஞ்சே தீருவேன். ஒரு நாள் போலீஸ் ஆபீசராய் நான் முன்னாடி வந்து நிப்பேன். போலீஸ் ஆகுற வரைக்கும் என் கவனம் வேற எதுலயும் போகாது. என் அப்பாவுக்கு அவர் ரொம்ப செல்லம். சின்ன வயசுலயே எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ்லயும் அவர் சேர்த்தாரு. அவ நல்லாவும் படிப்பா. சந்தியா போலீஸ் ஆபீசர் ஆகணும்ன்றது என் அப்பாவோட கனவு. அது அப்படியே தன்னோட கனவா மாத்திக்கிட்டா. அதுக்காக 10 வருஷமா கடுமையா உழைச்சா. போலீஸ் ஆனதும் நான் வாங்கி கொடுக்குற பென்ல தான் முதல் கையெழுத்து போடணும்னு எங்க அப்பா அடிக்கடி சந்தியா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த பேனா எனக்கு எவ்வளவு முக்கியம்னு அதை யாராலையுமே சொல்ல முடியாது. அவ்வளவு முக்கியம். எங்க அப்பா அம்மாவை ஞாபகப்படுத்துற பொக்கிஷம் இது. ஆனா இதெல்லாம் நான் விதின்னு சொல்றதா என்ன சொல்றது? குண்டு வெடிப்புல எங்க அம்மா அப்பா 2 பேரும் தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சுயநலமா ஒரு முடிவு எடுத்து நான் அமெரிக்கா போறேன்னு சந்தியாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். மிச்ச கதை தான் உங்களுக்கே தெரியுமே. இப்போவும் சந்தியா மனசுல அந்த போலீஸ் கனவு இருக்கு சரவணன். அதுக்கான முழு தகுதி அவகிட்ட இருக்கு. ஒரு மாவட்டத்தையே கட்டி ஆளக்கூடிய அளவுக்கு ஆளுமை அவகிட்ட இருக்கு. ஆனா தன்னோட ஆசையை வெளியே சொன்னா குடும்பத்தோட அமைதி கெடுன்னு யோசிக்கிறான். அதனால தன்னோட ஆசையை தனக்குள்ளேயே புதைச்சிக்க அவ முடிவெடுத்திருக்க.
நீங்க மனசு வச்சா இதை மாத்த முடியுமாப்பா? சந்தியாவோட போலீஸ் கனவை நிஜமாக்கக்கூடிய சக்தி உங்க ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க சொன்னா கண்டிப்பா அவ கேட்பா. சந்தியா வந்த கடவுள் ஒரு காரணத்தோட தான் என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. உங்க அப்பா வாங்கி கொடுத்த பேனால தான் முதல் கையெழுத்து போகணும்னு சொன்னீங்கல்ல, அந்த பேனாவை நான் பார்த்துட்டு அந்த பேனால கூட எஸ்ன்னு போட்டிருந்தது. எஸ்ன்னா சந்தியா தானே அர்த்தம். அது எப்படி உங்ககிட்ட? உங்க அப்பா அம்மா குண்டு வெடிப்பில் அடிபட்டு கிடந்தப்போ அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனது நான் தான் மச்சான். எவ்வளவோ போராடி பார்த்தோம், ஆனா காப்பாற்ற முடியல. அவங்க அவங்க கடைசியா என் கையை தான் பிடிச்சிருந்தாங்க மச்சான். என் கண்ணு முன்னாடி உயிரை விட்டாங்க. அப்போ அவரு கையில் அந்த பேனாவை ரொம்ப கெட்டியா பிடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த பேனை என் கைக்கு வந்துருச்சு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எங்க அப்பா அம்மாவை நீங்க காப்பாத்துனீங்களா? காப்பாற்ற முயற்சி பண்ண, ஆனா முடியல. ஆனா அவங்க உயிரோடு இருக்கும்போது கடைசியா பார்த்தது உங்களை நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே செலுக்குது மாப்பிள்ள. ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கும் போது அவங்க எதுக்கு உங்களை பார்க்கணும்? அவ்வளோ பேர் அங்க அடிபட்டப்போ நீங்க எப்படி கரெக்டா அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்? எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே செலுக்குது மாப்பிள்ள. ஏதோ ஒரு தெய்வ செயல் மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது மச்சான். நடந்ததெல்லாம் விடுங்க மச்சான். இனிமே சந்தியாவை போலீஸ் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எத்தனை தடை வந்தாலும் சரிங்க, என் பொண்டாட்டிய நான் போலீஸ் ஆக்கி காட்டுவேன். என்னை ஜெயிக்க வைக்கணும், மேடை ஏற்றி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களே, இந்த மாதிரி உங்களுக்கு ஆசை, கனவு, லட்சியம் ஏதாவது இருக்கா? எப்படி அவளை கரெக்டா கேட்டாரு? இது நாள் வரைக்கும் இந்த அளவுக்கு தெளிவா கேட்டதில்லையே. அப்போ கட்டாயம் தெரிஞ்சுதான் கேட்கிறாரு. எப்படி தெரிஞ்சிருக்கும்? அதான் புரியல. பாராட்டு விழாவுக்கு போயிட்டு வந்த கையோட கேட்கிறாரே, அங்க யார் சொல்லிருப்பா? ஒண்ணுமே புரியல. ஐயோ, இவர்கிட்ட சொன்னா நிச்சயமா நான் சொல்றத பாசிட்டிவா தான் எடுத்துக்குவாரு. என்னை போலீஸ் ஆக்கணுங்கிறத தன்னோட கடமையா எடுத்துக்குவாரு. ஆனா பிரச்சனை அது இல்லை. அத்தைக்கு தடையோட பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த நேரத்துல நான் இதை சொன்னா நல்லா போயிட்டு இருக்க குடும்பத்துல தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். இப்பவாச்சும் நீங்க உண்மையை சொல்லுவீங்களா இல்லையா? என்ன உண்மையை கேக்குறீங்க? ஏங்க, நிஜமாவே நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இல்லங்க, அப்படிலாம் நான் ஏன் பண்ண போறேன்? நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது உங்க கண்ணிலே தெரியுது சந்தியா. நான் திரும்பவும் கேட்கிறேன், உங்களுக்கு உங்க வாழ்க்கையில லட்சியம், கனவு, இந்த குறிக்கோள் இப்படியெல்லாம் எதுவும் இருக்கா? யாருக்கு தாங்க ஆசை இல்லை? எல்லாரும் சின்ன வயசுல ஏதோ ஒன்று ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. கரெக்டு தான், அதைத்தாங்க கேட்குறேன். அந்த மாதிரி நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? அதையேங்க இப்ப கேக்குறீங்க? ம், சும்மாதான் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? என்ன விடுங்க, நான் ஒன்றும் அதிகமா படிக்கல, 4ஆம் கிளாஸ் தான். ஆனா நீங்க அப்படியா? இது என்ன புது கதையா இருக்கு? படிச்சவங்களுக்கு மட்டும்தான் லட்சியம் இருக்கணுமா? படிக்காதவங்க கனவு காணவே கூடாதா? கண்டிப்பா. நான் ஸ்வீட் ஸ்டால் வைக்கணும்னு ஒரு நாள் கனவு கண்டதே இல்லையே. இந்த பதிலுக்கு தான் நான் அந்த கேள்வியே கேட்டேன். ஏன்னா நினைச்சதை நோக்கி வாழ்க்கையை அமைச்சுக்கிறது, அந்த கனவை அடையிறது,
இது எல்லாருக்கும் சாத்தியமாகிறது கிடையாதுங்க. அது ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம், ஒரு சில பேருக்கு கொடுப்பன. முக்கால்வாசி பேர் கிடைக்கிற வாழ்க்கையில ஒரு சின்ன சந்தோஷத்தை, ஒரு சின்ன நிம்மதிய, ஒரு சின்ன ஆஸ்வாசத்தை தேடிப்பாங்க. இதுதான் அதிகபட்ச பேரோட வாழ்க்கை. நான் என்ன கேட்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஆசை என்ன, உங்களோட குறிக்கோள் என்ன, உங்க லட்சியம் என்னன்னு கேட்டா நீங்க 19 ஒரு பதில சொல்றீங்க. அப்படிலாம் எனக்கு எந்த ஆசையும் இல்ல, எந்த லட்சியமும் இல்ல. உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுங்க? ஏன் திரும்ப திரும்ப இதையே கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் சந்தியா போய் சொல்றீங்க? அந்த லெட்டர் நீங்க என் கண்ணு முன்னால எழுதுனது தான். எப்படியோ அது இடம் மாறி வந்துருச்சு. நல்ல வேலை, அதனால இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா உங்க மனசுல இருக்கிற ஆசை கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாமலே போயிருக்கும். இவ்வளவு அக்கறையோட கேட்கறவங்க கிட்ட என்னால உண்மையை சொல்ல முடியலையே. என்ன மன்னிச்சிருங்க சரவணன். இன்னைக்கு ராத்திரி விடியட்டும். நாளைக்கு உங்க வாயாலே எப்படி உண்மையை வர வைக்கிறேன்னு பாருங்க.